அவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனையா இருந்துச்சா? ஆமா ஆமா, ரொம்ப நாளா இருக்குது. இது இந்த ஆஸ்பத்திரியில அட்மிட்லாம் பண்ணியிருந்தாங்க 2 டைம். அவங்க வந்து வேற ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னாங்க, அந்த மிஷின்லாம் அங்கே கிடையாது, நீங்க வேற ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு. அது மருந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. இப்போ உங்களுக்குள்ள பிரேயரை பார்த்ததுல இருந்து அவங்க மருந்து விட்டுட்டாங்க. மருந்து விட்டு நான் மருந்து சாப்பிட மாட்டேன், அவங்க எனக்கு ஏத்தால ஜெபம் பண்ணுதாங்க, அதனால எனக்கு ரொம்ப ஆண்டவர் அற்புதம் செய்தாங்க, அதனால எனக்கு நான் அந்த மருந்தை சாப்பிட மாட்டேன்ட்டு ஜெபத்திலே இருக்காங்க. எப்பவும் இப்போ ஜெபத்துல தான் இருக்காங்க. நீங்க ஜெபம் பண்ண அவங்க எப்பவும் பிரேயர்ல இருப்பாங்க. அதனால எனக்கு இப்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பனாயிருக்கிறார். ஆகவே நீங்கள் சத்தமிட்டு கம்பீரியுங்கள், எக்காலத்தினால் ஆர்ப்பரியுங்கள், தேவனை போற்றி பாடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, பெரிய தேவனை நாம் நம்முடைய தஞ்சமாகவும் தாவரமாகவும் அடைக்கலமாகவும் கொண்டிருக்கிறோம். எங்கள் தேவன் எல்லா தெய்வங்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகவேதான் அவருக்கு கட்டும் ஆலயமும் பெரிதாயிருக்கும் என்று சாலமோன் சொன்னார். அப்படியே பெரிய மகிமையான ஆலயத்தை கர்த்தருக்கென்று கட்டி ஆலய பிரதிஷ்டையின் போது சத்தமிட்டு கம்பீரித்தார்கள், எக்காலங்களை முழக்கினார்கள். கர்த்தர் பெரியவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி போற்றினார்கள். தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்திற்குள் இறங்கியது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் பெரியவராய் நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார். நம்முடைய எல்லா பிரச்சனைகளை பார்க்கிலும் அவர் பெரியவர். வியாதியின் மத்தியிலே நீங்கள் நம்பும் வைத்தியர்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். உங்களை எதிர்த்து வரும் தீய மனிதர்கள் எவ்வளவு பெரிய கோலியாத்துகளாக இருந்தாலும் அவர்களை விட உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் மிக பெரியவர். யார் யாருடைய கண்களிலே கர்த்தர் பெரியவர் என்கிற தரிசனம் இருக்கிறதோ அவர்கள் பார்வோன் போன்றவர்களை குறித்தும் கவலைப்படவே மாட்டார்கள். பயங்கரமான சிவந்த சமுத்திரத்தையும் கடந்து சொல்லுவார்கள். எப்படிப்பட்ட காற்றையும் புயலையும் அவர்கள் கடப்பார்கள். எப்படிப்பட்ட மதில்களையும் அவர்கள் தாண்டுவார்கள். அவர்களுக்கு முன்பதாக மரண நதியாகிய யோர்தான் பின்னிட்டு திரும்பும். எரிகோ மதில்கள் கூட நொறுங்கி விடும். பிரியமானவர்களே, உங்கள் கண்களில் மிகப்பெரிய ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்கிற ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ந்து இப்பொழுதும் இந்த காலை வேளையிலே நீங்கள் கலிகூர்ந்து சத்தமிட்டு கம்பீரிக்க வேண்டியதுதான். பிரியமானவர்களே, சத்தமிட்டு கம்பீரி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் அர்த்தம் என்ன? கர்த்தரை ஆராதனை செய்து கம்பீரத்துடன் அவரை பாடி போற்றுங்கள். நீங்கள் கோழையை போல வாழ வேண்டிய அவசியமில்லை. தலை குனிந்து நடக்க வேண்டியதில்லை. வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருக்க வேண்டியதில்லை. தகப்பனுடைய பிரசன்னத்தில் பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறுவது போல இந்த காலை வேளையிலும் பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஒரு நாள் ஏசாயா கர்த்தரை பெரியவராய் கண்டார். ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை தரிசித்ததும் அவருடைய உள்ளம் சந்தோஷப்பட்டது. கர்த்தருக்கு வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு முன்பாக நின்ற கேருபீன்களும் சேராபீன்களும் அமைதியாய் நிற்கவில்லை,
சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது என்று சத்தமிட்டு கம்பீரத்துடன் சொன்னார்களா? பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே அந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கட்டும். உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கட்டும். சபையின் ஆராதனையிலே கர்த்தரை பாடி துதிக்கும் ஆராதனை நேரம் அதிகமாயிருக்கட்டும். அப்பொழுது கர்த்தர் பெரியவராய் எழுந்தருளி வல்லமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்வார். இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இந்த தேவனை உயர்த்தி பாடுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். நீங்கள் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறவரா? உன்னதமான இந்த தேவனை மகிழ்ந்து களிகூறுங்கள் பிரியமானவர்களே. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், உங்கள் நடுவிலே நம் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் யூத ராஜ சிங்கம். நிச்சயமாகவே இந்த அதிகாலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அவருடைய நாமத்தை நாம் சத்தமிட்டு கம்பீரித்து நாம் போற்றி உயர்த்தி பாடுகிற பொழுது, அவர் நாமத்தை கம்பீரத்தோடு சத்தத்தோடும் நான் பேசுகிற பொழுது, நிச்சயமாகவே உங்கள் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எப்படிப்பட்ட பொல்லாப்புகளும் உங்களை விட்டு நீங்கி போகும். பிரியமானவர்களே, வார்த்தையில தான் நம்முடைய மன்னன், நம் ராஜாதி ராஜா அவர் மகிழ்கிறார். நாம் அவரை துதித்து பாடுகிற பொழுதும், நாம் அவரை உயர்த்துகிற பொழுதும் அவர் நம் மத்தியில உலாவுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள். பவுலும் சீலாவும் எப்படி அந்த நெருக்கத்திலும் கூட தொடுமரத்திலே கட்டி வைத்திருந்தாலும், அடிக்கப்பட்டிருந்தாலும், காயப்படுத்தப்பட்டிருந்தாலும், அதன் மத்தியிலும் அவர்கள் தேவனை தரிசித்தார்கள், அவரை நோக்கி பார்த்தார்கள். அவருடைய சிந்தை இவர்களுக்கு உண்டாயிருந்தது. கிறிஸ்துவை தியானித்தார்கள். அவர்களுக்குள்ளே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஜெபமும் துதியும் ஆராதனையும் உண்டானது. அவர்கள் துதித்தார்கள், ஆராதித்தார்கள். அவர்கள் கைகளிலும் கால்களிலும் இருந்த கட்டுகள் எல்லாம் களவுண்டு போனது. இந்த அதிகாலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, கர்த்தரை மகிழ்ச்சியுடன் பாடுங்கள். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் நிச்சயமாகவே அவன் கண்டடைவான். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதிலை இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அவரை துதியோடு கூட ஆராதித்து சத்தமிட்டு கம்பீரித்து அவர் நாமத்தை உயர்த்தி பாடுங்கள். உங்களை சுற்றி இருக்கும் அத்தனை பீடைகளும் விலகி போகும், அத்தனை சத்துருக்களும் விலகி போகும். உங்கள் நிந்தை அவமானங்களை ஆண்டவர் நீக்குவார். அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த பழகிக் கொள்ளுவோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. உன்னதமானவரே, கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிற எங்கள் ஆண்டவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. பூமி எங்கும் உம்முடைய மகிமையினால நீர் நிரப்பி வைத்திருக்கிறீரப்பா. உன்னதமானவரே, ஹல்லேலூயா. எங்களை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறவர், பலவந்தரின் கைகளில் இருந்து எங்களை நீங்களாக்கி இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துகிற உங்கள் மேல தேவ மகிமை இறங்கட்டும். கர்த்தர் சொன்னார், நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் ஆயிருக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அவர் 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியில் அவர் உலாகுகிறார். அந்த 7 குத்துவிளக்கின் மத்தியிலே அவர் நிலையங்கி தரித்து மார்பருகை பொற்கச்சை அவர் கட்டியிருக்கிற மனுஷகுமாரனுக்கு
ஒப்பானவராக அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல கூட அந்த உன்னதரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மரித்தோருக்கு தேவன் அல்ல, அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவனா இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனை உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உங்கள் மனக்கண்களிலிருந்து அவரை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் மேல தேவ மகிமை இறங்கும். உங்கள் கூடார மகிமையினால மூடப்படும். தெய்வீக பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இந்த காலை வேளையிலே என் ஆண்டவர் உங்கள் தேவைகளை, உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் போராட்டங்களை அவர் நீக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எந்த சமயத்தில் நாம் அவரை கூப்பிட்டாலும் அவர் ஓடோடி வருகிற ஒரு தகப்பன் உள்ளம் கொண்ட தேவன் அவர். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருக்கிறது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருக்கிறதா. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருக்கிறது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருக்கிறதா. வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை உடையவர் அவர். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்படுமா. அவருடைய முகம் வல்லமையை பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கிறதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே ஒரு மகிமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. யாரெல்லாம் இந்த தெய்வத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, இந்த உன்னதரை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கட்டும் அப்பா, பிரகாசிக்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கமடையாது, ஒருபோதும் வெட்கமடையாது. என் தேவன் உன்னதத்திலிருந்து இப்பொழுதே பிள்ளைகளை நோக்கி பார்ப்பீராக. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், ஜீவனுள்ள ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிதறுண்ட ஆடுகளை போல இருந்த எங்களை அப்பா நீர் எங்களை கூட்டி சேர்த்தீர். இப்பொழுதும் அப்பா நீர் எங்களுக்கு மெய்ப்பொரும் கண்காணியுமாயிருக்கிறீர். உம்முடைய கண்களாலே எங்களை நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர். இந்த காலை வேளையிலே மகத்துவம் உள்ள உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்கள், உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவர் வரவழைத்தாராம். அந்த புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டுமா? அதற்காகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாம் முன்பு இருளில் இருந்தோம், இப்பொழுது பிரகாசமான இந்த வெளிச்சத்தை நாம் கண்டோம். இந்த வெளிச்சத்தின் அண்டே நாம் வந்திருக்கிறோம் என்பதை உலக ஜனங்களுக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது பாருங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி, ஆராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். ஆக நீங்கள் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் குற்றமில்லாத மாசற்ற இந்த ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய மீட்பு இரத்தத்தினால் உண்டாயிருக்கிறது. நம்முடைய விடுதலை அவர் சிந்தின இரத்தத்தினால் உண்டாயிருக்கிறது. ஆக நிச்சயமாக பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மை மீட்டு கொண்டார். நிச்சயமாகவே நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும். அதிகாலை வேளையில என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உன்னதரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை, தேவ பிரசன்னமும் இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும். என்னென்ன தேவைக்காக அப்பா உம்முடைய சமூகத்தை நாடி நிற்கிறார்களோ, உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் ஒரு தகப்பன் உள்ளம் கொண்டவர். நிச்சயமாகவே நீர் இறங்குவீர், அற்புதங்களை செய்வீரப்பா. ஆமா ராஜா, நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க கிருபை மேலானது, உங்களுடைய இரக்கம் மேலானது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ்.
ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவர் உயர்ந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை மாற்றலும் இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்றவர். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அதனால் நீங்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டுள்ள அலரி செடிகளைப் போல நீங்கள் வளருவீர்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு இரட்சகர் இல்லை. நான் தேவன் என்பதற்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சாட்சிகள் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் தான் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துகிற பொழுது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற பொழுது பரலோகம் நம்மை திரும்பி பார்க்கிறது. நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் இந்த இயேசுவின் நாமத்தை உச்சரித்து, ஆண்டவரே என் மேல் இறங்கும், என் பிள்ளைகள் மேல் இறங்கும், என் குடும்பத்தின் மேல் இறங்கும், என் மேல் காணக்கூடிய அத்தனை சாபங்களையும் என்னை விட்டு நீக்கி போடும். எத்தனை நாள் நான் இந்த துக்கத்தில் இருப்பது, எத்தனை நாள் இந்த கண்ணீரிலே நான் இருப்பது, எவ்வளவு நாள் நான் இந்த அவமானத்தில் இருப்பது. என்னை விடுவையும் அப்பா, என்னை விடுவையும் ராஜா. இந்த பொல்லாத பிசாசின் தந்திரத்திலிருந்து, அவன் கட்டி வைத்திருக்கும் அந்த கட்டுகளில் இருந்து என்னை விடுவையும் அப்பா. கூப்பிட்டு பாருங்க, இந்த அதிகாலை வேளையிலும் கூப்பிட்டு பாருங்க. என் தேவன் நிச்சயமாகவே விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் பாருங்கள், உன்னோட போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இயல்பொருளாக்கப்படுவார்களா. நாம் ஆராதிக்கிற அந்த தேவனுடைய மகத்துவம் மிக பெரியது. ஹல்லேலூயா. அவர் தண்ணீரை தமது கைப்பிடியால் அளப்பாராம், வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை தூளா கோலால் மலைகளை தராசாலும் அவர் நிறுத்துகிறவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்து அவருக்கு போதித்தவன் யார்? உன்னதமானவரே, ஹல்லேலூயா. பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறேன் ஆண்டவர் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே உம்முடைய மகத்துவம் உள்ள நாமம் மகிமைக்கென்று நான் ஜெபிக்கிறேன். இந்த அதிகாலை வேளையில என்னோடு இணைந்து யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, உன்னதரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அப்பா, ஹல்லேலூயா, அவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் இனி ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாதிருப்பார்கள். தேவ பிரசன்னம் இந்த அதிகாலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. பலவீனர்களை என் ஆண்டவர் பலவான்களாக மாற்றுவீராக. தரித்திரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் புதிய வழிகளை உண்டாக்குவீராக ராஜா. கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே, பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே சர்ப்பத்தின் ஆவிகளினாலே கட்டப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்பொழுது விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பரிசுத்த அபிஷேகமானது உன்னதத்திலிருந்து ஒரு மகிமை இப்பொழுது இறங்கி உடைய பிள்ளைகளை தொடட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை. கட்டுகள் அறுபட்டு போகட்டும். மந்திரங்கள், மாந்திரிகங்கள், ஹல்லேலூயா, மந்திர தகடுகள் இனி செல்லாதே போகட்டும். இனி அது கிரியை செய்யாதே போகட்டும். பட்சிக்கிற அக்கினியாய் பரிசுத்த ஆவியானவர் மகிமையை ஊற்றுவாராக ராஜா. பிள்ளைகள் மேல் ஊற்றுவாராக, குடும்பத்தின் மேல் ஊற்றுவாராக. இனி ஒரு சாபமும் இராது. உன் சாபம் உன்னை விட்டு நீங்கினது. ரிபா ஷாபா லாபா ராக்கல் அதியான்துனதிமி ரிமோ ஷீவிலிவரி யாக்கோல் அதியான்துனதி. வல்லமை இறங்கட்டும், விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமிட்டு வாயை திறந்து கூப்பிடு, என் தேவன் உன்னை விடுதலையாக்குவார். இந்த அதிகாலை வேளை கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் நிற்கிற உங்கள் கண்ணீரை என் ஆண்டவர் துடைப்பார். நிச்சயமாகவே உங்கள் முகத்தில் உள்ள கண்ணீரை அவர் துடைப்பார். உன் நிந்தையை மாற்றுவார். உன் அவமானங்களை உன்னை விட்டு நீக்கி போடுவார். பிரிந்த உன் குடும்பம் மீண்டும் கட்டப்படும். உன்னை விட்டு போன உன் கணவர் மீண்டும் உன்னிடத்தில் திரும்பி வருவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கணவன் மனைவி பிரிவினையில் இருக்கிற ஹல்லேலூயா குடும்பங்கள் சேரட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்வையும் மேன்மையும் என் ஆண்டவரில் உண்டாக்கி தருவீராக சுவாமி. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து இணைந்து உன்னதரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா.
தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே, விடுவிக்கிறவராய் இந்த நேரத்திலும் நீர் இறங்கணும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் தொடரும் சுவாமி. ஆவியானவர் எங்கு அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்தும் என் தேவனீர் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக சுவாமி. ஹல்லேலூயா. சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கி போக கடவுள். எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, இப்பொழுதே அந்த இடத்துல கரங்களை வையுங்கள். இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த நேரத்தில் கைகளை வையுங்கள். இப்பொழுது நான் பேசுகிறேன், ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய யூத ராஜ சிங்கத்தை கொண்டு நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. வியாதிகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் அப்பா. எப்படிப்பட்ட வியாதியும் இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா கரங்களை வைத்திருக்கிற இந்த நேரத்தில் தானே அந்த இடத்துல காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும், கட்டிகள் மறைந்து போகட்டும் அப்பா. பலவீனங்கள் நீங்கி போகட்டும். அசைக்க முடியாத கைகள் அசைக்கப்படட்டும். நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும் அப்பா. செயல்படாத கிட்னி செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேன்சர் கட்டிகள் மறைந்து போக கடவுது. உன்னதமானவரே, ஹல்லேலூயா. நரம்பு தளர்ச்சியிலிருந்து பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியாருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுதே நிரப்பட்டும் அப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து நிற்கிற, உன்னதரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் இனி பிரகாசிக்கட்டும் அப்பா. இனி ஒரு சாபமும் இல்லை. உன் துக்க நாள் முடிந்து போனது. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட. தலித்தகுமி, எழுந்திரு. எப்பத்தா திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவிகள் விலகி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ள, சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். இப்பொழுதே அப்பா, விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம், அற்புதங்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இந்த நாள் மாறட்டும் அப்பா. அம்மா ராஜா இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி இருளுக்கு வேலை இல்லை, இனி இருளுக்கு வேலை இல்லை. உன் குடும்பம் செழிக்கும், உன் கட்டுகள் அறுபட்டது. ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வீடுகளிலும் அவர் அசைவாடுகிறார். நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தருடைய பார்வை உங்கள் மேல் விழுகிறது. இயேசுவின் பார்வை உங்கள் மேல் விழுகிறது. கூப்பிடுகிற இந்த நேரத்தில், அங்கலாய்த்து நிற்கிற இந்த நேரத்தில் உங்கள் இருதயத்துக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். இதை கேட்கிற உங்கள் இருதயம் சமாதானத்தாலே நிரப்பப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்புகள் எல்லாம் மறைந்து போகிறது. இப்பொழுதே உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் உங்களை விட்டு விலகுகிறது. விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும், இயேசுவே, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். என்னை சுத்தப்படுத்தும். உம்முடைய இரத்தத்தால் என்னை சுத்தப்படுத்தும், என்னை சுத்தப்படுத்தும். என் கணவரை சுத்தப்படுத்தும், என் மனைவியை சுத்தப்படுத்தும், என் பிள்ளைகளை சுத்தப்படுத்தும், என் பெற்றோரை சுத்தப்படுத்தும், என் குடும்பங்களை சுத்தப்படுத்தும். வேதம் சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கிறது. பிதாவுக்கு முன்பதாக தைரியமாக நின்று அப்பா பிதாவே என்று கூப்பிடுங்கள். நிச்சயமாகவே அற்புதத்தை இந்த காலை வேளையில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளின் ஆசீர்வாதத்தோடு, இந்த நாளுக்கான பலத்தோடு நீங்கள் ஜெய கிறிஸ்துவை அனுபவிப்பீர்களாக என்று சொல்லி கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது.